Thursday மெனு vlog பார்க்கலாமா? டின்னர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி டின்னருக்கு வந்து ஆப்பமும் சிக்கன் குழம்பும் தான். ஆப்பத்துக்கு மாவு மொதல் நாளே அரைச்சி வச்சாச்சு. சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல, என் மிக்ஸி வந்து ஓட மாட்டேன்னுட்டு. ஸோ மசாலா பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு ஆண்டி வீட்டில் அரைச்சிட்டு வந்துட்டேன். சிக்கன் குழம்பு வந்து அன்றைக்கி வந்து எப்போவுமே நான் உருளைக்கிழங்கு தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சைட்லேயே வந்து எனக்கு கொஞ்சமாக நன்னாரி வந்து கலந்துக்கிட்டேன். அன்றைக்கி வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்திருந்தேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நன்னாரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சாச்சு. ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அன்றைக்கி வந்து குழம்பு நாங்கள் வந்து யூஸ் பண்ணவே இல்லைங்க. நைட் வந்து ஃபஹீம் பிரியாணி கேட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த குழம்பு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ நைட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி தான் போயிருந்தோம். போய் சூப்பராக சாப்பிட்டுட்டு அந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.